Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? போன வீடியோல எனக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ண எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா உடலுக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய டீயையும் அதே மாதிரி பாரம்பரியமான உணவு வகையான ஸ்நாக்ஸையும் பார்க்க போறோம். ஜில்லுன்னு ஒரு மலையில சூடான ஒரு டீ சுட சுட வடை. சோ இத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஆரோக்கியமான மசாலா டீயையும் பாரம்பரியமான உளுந்த வடையும் பற்றி பார்க்க போறோம். இதுல எவ்வளவு பெனிஃபிட் இருக்கு, இத டெய்லி நம்ம எடுத்துக்கிட்டா எவ்வளவு பெனிஃபிட் இருக்குங்கறதை இப்போ நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். என்னோட வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. அப்பதான் என்னோட வீடியோ ஒவ்வொன்றும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். இப்போ இந்த மசாலா டீல என்னென்ன பெனிஃபிட் இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். இது வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும், அப்புறம் உடலுக்கு நிறைய ஊட்டச்சத்து கொடுக்குது, அப்புறம் நம்ம செல்களை எல்லாமே புத்துணர்ச்சியாக வச்சுக்கிறது. அதே போல் இப்போ உள்ள காலகட்டத்திற்கு எல்லா வயதினருமே அவசியமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய டீ தான் இது. இப்போ இந்த மசாலா டீல என்னென்ன பெனிஃபிட் இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். இது வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும், அப்புறம் உடலுக்கு நிறைய ஊட்டச்சத்து கொடுக்குது, அப்புறம் நம்ம செல்களை எல்லாமே புத்துணர்ச்சியாக வச்சுக்கிறது. அதே போல் இப்போ உள்ள காலகட்டத்திற்கு எல்லா வயதினருமே அவசியமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய டீ தான் இது. ஃபஸ்ட்டு இந்த மசாலா டீக்கு தேவையான பொருள் என்னங்கிறத பார்க்கலாம். அப்புறமா இந்த வீடியோவோட எண்டில் மசாலா இந்த பொடியை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, அப்புறம் எப்படி டீ எந்த அளவு எடுத்துக்கிட்டு டீயில் போடுறது, மிக்ஸ் பண்ணுறது எல்லாமே இந்த வீடியோவோட எண்டில் பார்க்கலாம். இப்போ தேவையான பொருள் என்ன அப்படின்னா கிராம்பு, லவங்கப்பட்டை, மிளகு, ஏலக்காய், சோம்பு இதெல்லாம் தான் இந்த மசாலா டீக்கு தேவை. அதுக்கப்புறம் இந்த ஒவ்வொரு பொருளையும் எவ்வளோ மருத்துவ குணம் இருக்குங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கிராம்பு. இந்த கிராம்பில் வந்து இது வந்து ஒரு பாரம்பரிய வீட்டு மருந்து. இது வந்து காய்ச்சலை வந்து எதிர்த்து போராடுற சக்தி இதுக்கு இருக்குது. அப்புறம் நம்ம உடம்புல இருக்க கெட்ட பாக்டீரியாக்கள், பூஞ்சிகள் இதெல்லாத்தையும் வந்து எதிர்த்து போராடுற சக்தியும் இந்த கிராம்பில் அதிகமாகவே இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம லவங்கப்பட்டையை பற்றி பார்க்க போகிறோம். இந்த லவங்கப்பட்டை வந்து பெரிய ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது இதில். இது நம்ம உடலில் உள்ள நிறைய நோய் தொற்றுகளையும் மற்றும் பூஞ்சைகளையும் எதிர்த்து போராடுற சக்தி இதுக்கு நிறையவே இருக்குது. அதே போல் இயற்கையாகவே இந்த லவங்கப்பட்டையில் இருக்கிற சக்தி என்ன அப்படின்னா நம்ம உடலில் புற்றுநோய் வரக்கூடிய செல்களை தடுக்கிற சக்தியும் இந்த லவங்கப்பட்டைக்கு இருக்குது. அப்புறம் மிளகு. மிளகு வந்து ஒரு நல்ல ஆன்டிபயாட்டிக். இது வந்து சளி, இருமல், மார்பு சளி இந்த பிரச்சனையை சரி செய்யும். அதுக்கப்புறம் குளிர்காலத்தில் வரக்கூடிய எல்லா பிரச்சனையுமே சரி செய்யறதுக்கும் இந்த மிளகு ரொம்ப உதவுது. அப்புறம் ஏலக்காய். இந்த ஏலக்காய் வந்து உடல் பருமன், இரத்த அழுத்தம், கொழுப்பு இந்த பிரச்சனையெல்லாம் வந்து சரி செய்யும். இந்த ஏலக்காய் வந்து ஒரு நல்ல ஒரு வாசனை பொருள். இது வந்து நம்ம எடுத்துக்கிடும் போது நம்ம வாயில் இருக்க பாக்டீரியாக்கள்லாம் கொல்லும். அது மட்டும் இல்லாமல் சொத்த பல்களெல்லாம் சரி செய்யும். அதுக்கப்புறம் பல்லு ஈரல்களுக்கெல்லாம் ரொம்பவே நல்லது இந்த ஏலக்காய். சோம்பு மருத்துவம் பயன்படுத்தக்கூடிய ஒரு மூலிகை தாவரம் இது. இதை வந்து ஆயுர்வேதத்திலே உடல் பருமனை குறைக்கிறதுக்காண்டி சோம்பு தண்ணீர் குடிக்க சொல்கிறாங்க. அப்புறம் நம்ம உடலில் வந்து சுத்தப்படுத்தக்கூடிய மெட்டபாலிசத்தை அதிகரிக்கும் ஊட்டச்சத்துக்கள் வந்து இந்த சோம்பில் அதிகமாகவே இருக்குது. இந்த டீயை வந்து தினமும் எடுத்துக்கோங்க, உடலை ஆரோக்கியமாகவும் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ வந்து இந்த மசாலா டீக்கு இந்த பொடி வந்து எப்படி நம்ம ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து நான் ஒரு 2 கிளாஸ் டீ அளவுக்கு தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். அதாவது 2 பீஸ் மிளகு, 2 பீஸ் ஏலக்காய், ஒரே ஒரு பீஸ் லவங்கப்பட்டை, 2 பீஸ் கிராம்பு, ஒரு 2-3 குட்டியாக மிளகு, ஒரு பிஞ்சளவு சோம்பு இது எல்லாத்தையுமே நல்லா வறுத்து இங்கே பாருங்கள் பொடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஆஸ் யூஷுவல் நீங்கள் எப்போவும் வீட்டில் போடுற டீ தான். அந்த டீயோட 2 கிளாஸ்க்கு இவ்வளோ ஒரு பிஞ்சளவு போதும். ஸோ இதை போட்டு நல்லா கொதிக்க வச்சு அப்படியே ஃபில்டர் பண்ணி குடிச்சிடலாம். இது மசாலா டீ ரெடி ஆயிரும். அவ்வளோதான், சிம்பிள். இந்த டீயில் உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு தேவையோ அவ்வளோ நாட்டு சக்கரை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த உளுந்த வடையில் இருக்கிற உளுந்தை பற்றி அதில் என்ன பெனிஃபிட் இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ உளுந்து வந்து உடல் பலவீனமாக இருக்கிறவங்களுக்கும் அப்புறம் கடும் நோயிலிருந்து மீண்டு வந்தவங்களுக்கும் இந்த உளுந்து வந்து ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லலாம். இந்த உளுந்து வந்து உடலுக்கு வந்து குளிர்ச்சியை தரும். அது மட்டும் இல்லாமல் உடலில் உளுந்தில் வந்து நிறைய சத்துக்கள் இருக்குது.
அதுக்கப்புறம் நம்ம பித்தத்தையும் குறைக்கும். ஸோ உளுந்தை வந்து நீங்கள் வடையாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, தினமும் எடுத்துக்கிட்டிங்கன்னா, சுத்தமான செக்கில் ஆட்டிய எண்ணெயில் இந்த உளுந்த வடையை டெய்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த சைடு எஃபெக்ட்டும் வராது. அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, உளுந்து வந்து பருப்பாவோ இல்லை உளுந்து சாதமாவோ உளுந்தை வந்து ஏதாவது ஒரு வகையில் வாரத்தில் 2 நாள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு குருத்து எலும்பு எல்லாமே நல்ல ஆரோக்கியமாக இருக்கும். அதுக்கப்புறம் எலும்புகள் எல்லாமே ரொம்ப பலம் கொடுக்கும் இந்த உளுந்து. ஸோ அந்த உளுந்தை வந்து அடிக்கடி உணவில் எடுத்துக்கோங்க. அப்புறம் பால் சேர்ந்த டீ குடிக்க பிடிக்காதவங்க இந்த பொடியை வந்து நான் சொன்ன இந்த பொடியை ஒரு டம்ளர் வெந்நில ஒரு பிஞ்சு அளவு போட்டு கொதிக்க வச்சு அதோட ஒரு பிஞ்சு அளவு மஞ்சள் பொடியும் போட்டுக்கோங்க. நல்லா கொதிக்க வச்சு ஃபில்டர் பண்ணி அதோட உங்களுக்கு தேவையான அளவு இனிப்பு நாட்டு சக்கரை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி கலந்து கூட குடிக்கலாம். ஸோ அப்படி கலந்து குடித்தான்னு கூட நான் இப்போ சொன்ன அனைத்து பெனிஃபிட்டுமே கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த பொடியில் வந்து அதிகமாக ஆக்சிஜன் அளவை கூட்டுறக்குள்ள சக்தியும் நிறையவே இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த டீயை வந்து டெய்லி கூட எடுத்துக்கலாம். இந்த ஆரோக்கியமான டீயை டெய்லி எடுத்துக்கோங்க. உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், கூடவே ஆல் சிம்லையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.